என்று ஆதித்யா கேட்டான். யாழி எதற்கும் பதில் கூறாமல் குகையின் இருண்ட ஒரு திசையை நோக்கி சுட்டிக்காட்டியது. அதன் உடல் அதிர்வுற்றது. அங்கிருந்து வரும் ஒருவித அருவருப்பான சக்தி யாழியின் தெய்வீக தன்மையை தூண்டி கோபப்பட வைத்தது. ஆதித்யா அந்த திசையை பார்த்தான். என்ன, இந்த பனிப்பிரதேசத்தில் மீண்டும் ஒரு மர்ம சக்தியா? அதுவும் நம் வெளி வான நகரத்தின் எல்லைக்குள்ளேயே இவ்வளவு பெரிய தீய ஆற்றல் ஒளிந்திருக்கா? சரி, என் அக்கா பல ஆண்டுகளாக எதை தேடி அலைந்தாள், எங்கே போயிட்டு வந்தாள் என்பதை இப்போ பார்த்து விடுவோம் என்று ஆக்ரோஷமாக அந்த இடிபாடுகளை உற்று பார்த்தான். யாழியின் சீற்றமே அந்த இடத்தின் அபாயத்தை உணர்த்தியது. ஆதித்யா தனது கைகளில் ஆன்மீக ஒளியை செறிவூட்டி தயார் நிலையில் வைத்துக் கொண்டான். யாழி காட்டிய திசையை நோக்கி செல்ல அந்த பனிக்குகையின் ஆழமான இறுக்கமான பாதை ஒரு பெரும் தடையாக நின்றது. பனிப்பாழைகளும் உறைந்த கற்களும் வழியை முழுவதுமாக மூடியிருந்தன. இப்போது இந்த பனியை துளையிட்டு செல்ல ஆதித்யாவிற்கு ஒரு சக்தி தேவைப்பட்டது. அவன் சற்றும் தாமதிக்காமல் தனது நீல நிற டிராகன் வெள்ளி வாளை வரவழைத்தான். ஒளி மிகுந்த அந்த வாள் அவன் கையில் மின்ன, அவனது நிழல் போல பின்னால் நின்ற மாருதி ஒரு போர் வீரனைப் போல தயார் நிலையில் இருந்தான். ஆதித்யா ஒரு சிறு முத்திரையை பதித்து தன் வாளை இருமுறை வேகமாக காற்றில் சுழற்றினான். வெள்ளி நிற வாளிலிருந்து மின்னல் போன்ற நீல நிற டிராகன் ஒன்று சீறி பாய்ந்து வெளியேறியது. டிராகனின் கர்ஜனை, அது வெள்ளி நிற சக்தியை உமிழ்ந்து கொண்டு யாழி திசை காட்டிய பாறை பகுதியை நோக்கி பறந்தது. அந்த டிராகன் சக்தி பனியை உருக வைத்து கற்களை தகர்த்து ஒரு மாபெரும் துளையிட்டு கொண்டு உள்ளே சென்றது. அதன் வேகம் அசாத்தியமாக இருந்தது. சில வினாடிகளிலேயே அது உள்ளே சென்ற அடிப்பாறை குகையின் பாறை பகுதியில் ஒரு பெரும் வெடிச்சத்தம் கேட்டது. டிராகன் சக்தி ஒரு மாபெரும் பாறையில் மோதி பிரம்மாண்டமாக வெடித்து சிதறியது. இதை சற்றும் எதிர்பாராத ஆதித்யா தனது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டான். என்னது, தடுப்பு சுவரா அல்லது இது ஏதோ மர்ம பாறையா என்று அவன் விசித்திரமாக யோசித்தான். அந்த டிராகன் சக்தி வெடித்துச் சிதறியதில் மின்னலும் நெருப்பும் காற்றும் நீரும் ஒன்றாக கலந்து ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற புகையாக மாறியது. அந்த புகைமண்டலம் அப்படியே ஆதித்யாவை முழுவதுமாக மறைத்தது. அவனுக்கு முன்னால் இருந்த இடம் சுத்தமாக தெரியவில்லை. ஒரு அடர்ந்த கருநிற புகையாக இருந்தால் கூட அவனது கையில் இருக்கும் தங்க ஒளி சக்தி அவனுக்கு பாதையை காட்டியிருக்கும். ஆனால் இங்கு இருப்பது ஒரு வெண்மையான கண்களை பறிக்கும் புகை. அதனால் அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆதித்யா ஒரு கையில் தங்க சக்தியை வரவழைத்து மின்ன வைத்துக் கொண்டான். அந்த புகையை எதிர்கொண்டு உள்ளே சென்றான். ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைத்தான். அவன் சிறிது தூரம் நடந்திருப்பான். திடீரென்று ஏதோ ஒன்றில் மோதி நின்றான். அவனது தலை மோதியதில் ஒரு சிறு வலி ஏற்பட்டது. அடச்சே, என்ன இது என்று தலையை தேய்த்து கொண்டே அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது.